எல்லை நீட்டை வச்சு க்ரியேட்டிவாக பண்ணுறன்ற பேரில் இப்போ வரைக்கும் டபிள்யூடபிள்யூ வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நம்மளுடைய மேட் ரெடில், பிராக் லெஸ்னர், அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் ஏழ்ரை எழுத்ததை பற்றி நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ ஸ்டார் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து டபிள்யூடபிள்யூ சம்மர்ஸ்லாமுடைய பேப்பர் பைஸ் என்ன அதை பற்றியும் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே தெரிய வந்திருக்கு. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய ரிக்கி ஸ்டார்ஸ், கோடி ரோட்ஸ், அது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் அப்டேட் குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய பீஸ்டின் கார்னர், பிராக் லெஸ்னர், சமந்தா இர்வின், ஸோ இவங்க ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக ஃபார் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஸோ சம்மர்ஸ்லாம் 2024 பற்றி தான். ஸோ இந்த வருஷம் சம்மர்ஸ்லாம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்பட்ட நிலையில் நல்ல மேட்சஸ் எல்லாம் பூர்த்தி செஞ்சுருந்தாங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன், அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரூ மெக்கிண்டருக்கான மேட்ச்சு, அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் சோலோசிகாவுக்கான மேட்ச்சு, ரியா ரிப்ளே, லிவ் மார்கன் மேட்ச், இந்த மாதிரி பெரிய பெரிய மேட்சஸ் நல்லாவே பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒஸ்டாலினாலும் ஓரளவுக்கு ஆவரேஜாக கொடுத்துருந்தாங்க தான் சொல்லணும். அந்த சம்மர்ஸ்லாமோட ஃபுல் ப்ரிவியூ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். ரிசல்ட் வீடியோவும் சரி அதையும் அப்லோட் பண்ணிட்டோம். நான் காலில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ரெஃபர் பண்ண வேணாம். இப்போ வரைக்கும் அந்த சம்மர்ஸ்லாமோடைய ரேட்டிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் பையர்ஸும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான பைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் ரிலேட்டட் நமக்கு டேவ் மில்சரே சொல்லியிருக்காரு. ஸோ டேவ் மில்சர் சொன்னால் அது வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக தான் இருக்கும். அதன்படி டேவ் மில்சர் சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து சம்மர்ஸ்லாமோட பேப்பர் பைஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா 13,100 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பேப்பர் பைஸ் வந்திருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டாக டபிள்யூடபிள்யூ அதுக்கான ரேட்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ 90%ன்றது எதை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அதாவது அந்த பர்சன்டேஜ் பேப்பர் பையோடைய பர்சன்டேஜ் இருக்கும்ல, ஸோ அதை தான் 100க்கு 90% வந்து பார்த்தீங்கன்னா பையாக இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எதோட அதிகம்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக மணி இந்த பேக் நடத்தியிருந்தாங்கல்ல, ஸோ அதோட டபுள் மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூக்கு அந்த சம்மர்ஸ்லாம் மூலியமாக வந்திருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய டேவ் மில்சர் ரெஸ்லிங் அப்சர்வர் நியூஸ் லெட்டரில் இதை ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ சம்மர்ஸ்லாமோட பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ பற்றி தான். ஸோ டபிள்யூடபிள்யூலே வந்து பார்த்தீங்கன்னா பல பேரோட வைத்தறிச்சலுக்கு ஆளாக இருக்க நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ தான். ஏன் ரீசன்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஸோ உங்களில் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. அதில் வந்து பல விதமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து லிவ் மார்கன், ரியா ரிப்ளே ஃபியூடை பற்றி அவங்களுடைய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் எங்களுக்குள்ளே இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் எங்களுக்கு எந்த ஒரு சண்டையும் வந்ததில்லைன்றதையும் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ பற்றி சொல்லியிருக்காரு. கூடவே டாமினிக் மிஸ்டீரியோ கிட்ட இன்னொரு விஷயத்தை பற்றியும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆனதுக்கப்புறமா சிறப்பான தரமான சம்பவங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொல்லியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவர் வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஜ்லிட்டா செக்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, ஸோ அது வந்து ரீக்ரியேட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத சொல்லியிருக்காரு. ஸோ சிம்பிளாக இதை சொல்லியிருக்காரு மனுஷன். ஸோ அது எவ்வளோ பெரிய செக்மெண்ட்டு, ஸோ எவ்வளோ கான்ட்ரவர்சியாக பேசப்பட்ட செக்மெண்ட்டு, ஸோ அதை வந்து சிம்பிளாக இது ரீக்ரியேட் ஆகுன்ற மாதிரி பார்த்தினா மனுஷன் சொல்லியிருக்காரு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் 18+ தான்றதை வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கான டீஸாக வந்து சொல்லியிருக்காரு. எஜ் லீட்டா செக்மெண்ட் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னா, இவர் லிவ் மார்கன் கூட பண்ணுவார். அந்த மாதிரிலாம் பண்ண டெட் பாடி நீ தான்டான்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வரைக்கும் வைத்தறிச்சலில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் இப்போ டாமினிக் மிஸ்டீரியோ. இதுக்கப்புறமா இந்த மாதிரி செக்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான், மொத்த டபிள்யூலையும் எரிச்சிட வேண்டியதான். ஸோ ஃபன்னி தாட் தான். இப்போ வரைக்கும் இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அநேகமாக நம்ம இந்தியாவில் டபிள்யூடபிள்யூ எப்படி ஸ்டீம் பண்ண போகிறானுங்கன்னு தெரியல சோனி ஸ்போர்ட்ஸில். மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டபிள்யூடபிள்யூ இப்போ வரைக்கும் நம்மளுடைய எல்ஏ நைட்டை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ரீசெண்டாக ஸ்மாக்டவுன் ஸ்டீம் ஆக போகுது. ஸோ அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்ஏ நைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியனாக இருக்கார். ஸோ அந்த போஸ்டருக்கான எடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கோல்மாலே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இமேஜில் காமிக்கிறேன். ஸோ இந்த பிக்சர் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இன்னொரு பிக்சர் காமிக்கிறேன். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். என்ன சிமிலர்னா, ஸோ நம்மளுடைய லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா பழைய யுஎஸ் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு போஸ்டருக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதோட மொத்த அந்த டைட்டிலும் அந்த கையையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அப்படியே எல்ஏ நைட்டுக்கு அட்டாச் பண்ணி வச்சுருக்கானுங்க. அந்த டைட்டிலில் அந்த லோகோ, அந்த எல்ஏ நைட்டு
சாரி நம்மளுடைய லோகன் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சாம்பியன்ஷிப்னால அவர் லோகோ இருக்கும்ல. ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா WWE கஸ்டமைஸ் பண்ணி அப்படியே லோகன் பால் கையை வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்டாச் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீகோட் பண்ணியிருக்காங்க ரிங் சைட் நியூஸு. ஸோ இதை பற்றி ரிங் சைட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இதை ஒரு ஆர்டிக்கலாகவே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லோகன் பாலை வச்சு இப்படி ஒரு சம்பவம் பண்ணுவீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பாவங்க எல்லை நைட்டு மெகா ஸ்டாருக்கு அவருக்கு வந்து சோதனையை பார்த்தீங்களா, அவங்க சூப்பராக கூப்பிட்டு வச்சு அத்தனை ஃபோட்டோ எடுப்பானுங்க. ஸோ நியூ சாம்பியன் ஆகிட்டாலே WWE பேக் ஸ்டேஜில் நிறையா ஃபோட்டோஸ் எடுப்பானுங்க. இந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்துருக்கலாம், இதுக்கு கஞ்சப்பட்டு எடிட்டை பண்ணி தொலைச்சு. ஆனால் அதை அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய சமந்தா இர்வின் பற்றி தான். ஸோ சமந்தா இர்வின் நம்ம தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ WWE ரிங் அனௌன்சர் தான். ஸோ இப்போ வரைக்கும் சமந்தா இர்வின் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சேட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களுடைய ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேட் நியூஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்கள ரசிக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குட் நியூஸ் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். ஸோ அவங்க வந்து அது பேர் என்னங்க, ஏதோ ஒரு போடுவாங்க, ஹம்டேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹம்டே டம்ஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷனை நான் கொடுக்குறேன். ஸோ அந்த டேவில் வந்து பார்த்தீங்கன்னா டே 1 டே 2 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக 27 வரை போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டேட்ஸ்லாம் போட்டு அவங்க வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போடுவாங்க. அதில் எப்படியும் ஒரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிவி 14 வர மாதிரி தான் இருக்கும், பிஜிஆர் பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி பிக்ஸ்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொஞ்சம் கவர்ச்சியாகவே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹம்டேன்னு போட்டு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ண போகிறது கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சமந்தா இர்வின் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஹார்ட் கோரான ஃபேன்ஸ், ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுதுகிட்டு இருக்கானுங்க கமெண்ட் பாக்ஸில். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் இதை ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க. பட் ஹார்ட் கோரான ஃபேனியன்ஸ் காஜி பிடிச்சவங்க சரி ரைட்டு விட்ருங்க. ஸோ இப்போ வரைக்கும் சமந்தா இர்வின் இந்த மாதிரி போஸ்ட்லாம் போஸ்ட் பண்ண போகிறது கிடையாதுன்றதை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஃபேன்ஸ் நிறையாவே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிகேஓ அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, இல்லை உங்களுடைய ஹஸ்பண்ட் ரிகோஷிட் இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ சமந்தா இர்வின் அந்த மாதிரிலாம் கிடையாது, இது நான் பர்சனலாகவே எடுத்ததுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சமந்தா இர்வின் சிம்பிளாகவே ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்றத மக்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க, அதை மொதல் பார்க்கணும். ஸோ 5வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட AEW பற்றி தான். ஸோ AEW இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லிங்டனில் ஆல் இன் பேப்பரியும் நடத்த போகிறாங்கன்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஸோ போன வருஷமும் இதே பேப்பரியும் நடத்தியிருந்தாங்க, இந்த வருஷமும் நடத்தியிருந்தாங்க. இந்த தடவை டிக்கெட் சேலிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டல்லாக இருந்துச்சுன்றது நம்ம அப்டேட்ஸில் தான் பார்த்தது தான். ஸோ இப்போ வரைக்கும் AEW என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அவங்களுடைய நெக்ஸ்ட் இயர் ஆல் இன் பேப்பரியூவை இப்போ வரைக்கும் டெக்ஸாஸில் நடத்த போகிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக டோனி கான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ டோனி கான் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இங்கிலாந்து ஆடியன்ஸ் எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் அதுக்கு அடுத்த இயர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன் பேப்பர் வியூவை அதே வில்லிங்ப அரினாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளே டோனி கான் சொல்லியிருக்காரு. இதை பற்றி அவர் தனி ஸ்டேட்மெண்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காரு. ஸோ டோனி கான் இதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ 2025 ஆல் இன் பேப்பரையும் டெக்ஸாஸில் நடக்கும், கூடவே வந்து நம்மளுடைய 2026 ஆல் இன் பேப்பரையும் இங்கிலாண்டில் அது விம்பிளிங் ஸ்டேடியத்திலே வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 6வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் கோல்டுபர்க் வந்து நம்மளோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான பிரான் பிரேக்கரை பற்றி பேசியிருக்காரு. இப்போ வரைக்கும் கிறிஸ் வேன் வேலண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடர் சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து நம்மளுடைய ஃபார்மர் WCW லெஜண்ட் நம்மளுடைய கோல்ட்பர்க் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியலாகவே வந்து பிரான் பிரேக்கரோட ரன்னை வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கூடவே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டைம், மாஸ், ஆக்சிலரேஷன் எல்லாமே வந்து ஈக்குவல் ஃபோர்ஸில் வந்து சேலஞ்ச் பண்ணுறான்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கோல்ட்பர்க் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஷைன் ஆகிருக்கான். அதுவும் மட்டும் இல்லாமல் பீப்புள் யாருமே இல்லாத இடமா பார்த்து அவன் வந்து ஷைன் ஆகிருக்கான். பட் அது ஒன்றும் பேட் கிடையாது, அவன் கொஞ்சம் ரைஸ் ஆகிறான். அவன் வந்து மற்ற ஸ்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஃபிசிக்கலாகவும் சரி அவனுடைய ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் எல்லாம் பாருங்கள், சீரியஸ்லி அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆட்டு. அவனை போய் என்னோட கம்பேர் பண்ணாதீங்கன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ஆஃப்டர் இப்போ வரைக்கும் அவர் எந்த லெவலில் கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஸோ பொட்டன்ஷியலி பிரான் பிரேக்கர் வந்து கோல்ட்பர்க் மாதிரின்ற மாதிரி WWE பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான ஸ்டேட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோல்ட்பர்க் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ WWE அவரை ஸ்டார்டிங்கில் அந்த WCW கொடுத்த புஷ்ஷை தான் இப்போயும் பண்ணுறாங்கன்றதையும் மீன் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஆல் மைட்டி பாபி லாஷ்லி பற்றியும் பார்த்துடலாம். ஸோ இப்போ வரைக்கும் பாபி லாஷ்லி WWE விட்டு போயிட்டாருன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அதுக்கான மூவாக WWE இப்போ வரைக்கும் நம்மளுடைய பாபி லாஷ்லியை அலுமினி செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணியிருக்காங்க. கூடவே NBPயும் வந்து பார்த்திங்கன்னா அலுமினி செக்ஷனுக்கு மூவ் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ரிங் சைட் நியூஸ் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளுடைய பாபி லாஷ்லி, MVP 2 பேருமே வந்து ஸோ அலுமினி செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெளியே போயிட்டாங்க. இப்போ 100% நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்றதை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய பிராக் லெஸ்னருடைய ரீசெண்ட் பிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷேர் ஆயிருக்கு. ஸோ குறிப்பாக நம்மளுடைய ரிங் சைட் நியூஸ் இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய பிராக் லெஸ்னருடைய கரண்ட் பிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஸோ மனுஷன் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஊரில் வயசானவங்கெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல பெரிய மீசை,
யார் சாரி நம்ம ஐகானிக் மீசையவே மறந்துட்டோம். ஸோ நம்மளுடைய சிங்கம் சூர்யாவோடைய மீசையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ப்ராக் லெஸ்னர் வச்சிருக்காரு. தலைவனுக்கு கொஞ்சம் லைட்டாக நச்சிச்சு, பட் அது முக்கியம் கிடையாது. இப்போ வரைக்கும் ப்ராக் லெஸ்னர் அப்டேட் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இதுதான்ப்பா உங்களுக்கு அப்டேட். இப்போ வரைக்கும் இன்ரிங் டேட்டன் பற்றி எந்த ரிலேட்டடும் நமக்கு அப்டேட் வரல. பட் இப்போ வரைக்கும் ரீசன்ட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ப்ராக் லெஸ்னர் இப்போ வரைக்கும் அவருடைய ரீசன்ட் பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்க வந்திருக்குன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். இது மட்டும் இல்லாமல் ஃபைனல் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்டு. ஸோ நேற்று தான் ரிக்கி ஸ்டார்ஸை பற்றி அப்டேட்லாம் பேசியிருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் ரிக்கி ஸ்டார்ஸ் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் அந்த டின்னரில் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்றத நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியாகவே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ரிக்கி ஸ்டார்ஸ் கூட வந்து இப்போ வரைக்கும் டின்னர் சாப்பிட்ற மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அவருடைய அந்த கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த கருத்தும் கேப்ஷனும் போடலாம், பட் இருந்தாலும் ஃபோட்டோ மூலியமாகவே எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக போட்டு உடச்சிட்டாருன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஸோ மெயின் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ மெயின் அப்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஃபைட்டில் தான் ஆரம்பிக்குது. ஸோ நம்மளுடைய மேட் ரெடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டாப் ஸ்டார்ஸ் WWE ஸ்டார் நிறைய பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா 7 எடுத்திருக்காரு. ஸோ ப்ராக் லெஸ்னர் கூட 7 இழுத்திருக்காருன்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து ரோமன் ரீன்ஸ் கூட இழுத்திருக்காராமா. ஸோ கோல்ட்பர்க் கூடயும் எடுத்திருக்காராமா. இந்த 3 WWE ஸ்டார்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேட் ரெடல் 7 இழுத்திருக்காருன்றதை ஒரு WWE ஸ்டார் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம WWE பம் ஷோன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். ஸோ அதோட ஹோஸ்டான நம்மளுடைய மேட் கேப் தான் சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக பம் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகிறதில்ல. பட் அதுக்கான ரீசன் என்னன்னு இப்போ வரைக்கும் நமக்கு வேலையிட தெரியல. இப்போ வரைக்கும் நம்மளுடைய மேட் கேப் இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய மேட் ரெடல் வந்து நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் கூடயும் ரோமன் ரெயின்ஸ் கூடயும் நம்மளுடைய கோல்ட்பெர்க் கூடயும் பல ரியல் லைஃப் சண்டைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காருன்றதை இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா ஸோ ப்ராக் லெஸ்னர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை பேக் ஸ்டேஜ் சண்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நம்மளுடைய கோல்ட்பெர்க்கும் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னருக்கும் மேட் ரெடலுக்கும் ராயல் ரம்பிள் 2020 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு சில சண்டைகள் வந்து ஏற்பட்டுருந்துச்சாமா. அந்த இடத்துல ப்ராக் லெஸ்னர் போல்டாகவே சொல்லிட்டாராமா. ஸோ ரெடில் கூட இதுக்கப்புறமா ஃபைட் பண்ண போகிறது கிடையாது. அவர் கூட ப்ராபபிளி நான் இந்த இன்ட்ராக்டும் எந்த ஒரு ஸ்டோர்லையும் பண்ண விருப்பம் இல்லைன்றதை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதுவே 2022 ப்ராக் லெஸ்னரும் நம்மளுடைய மேட் ரெடலும் மீட் பண்ணியிருப்பாங்க. மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வந்திருப்பாங்க. ரெடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெடியில் வந்து ப்ராக் லெஸ்னர் ஒரே எஃப்ஐ போட்டு எலிமினேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் மீட் பண்ணுற செக்மெண்ட் 2022 எலிமினேஷன் சேம்பர்லேயே வந்திருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் சேம்பரில் உள்ள எல்லாருமே ஃபேஸ் ஆஃப் பண்ணுவார் எக்ஸப்ட் மேட் ரெடில். அதுக்கான ரீசன் என்னென்னா ஸோ இவங்களுக்கான பகை வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லேயே இருந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 7 இழுத்திருக்காரு. ஸோ அது என்ன 7 தெரியுமா? ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய இப்போன்ற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஆகும். ஸோ 1 இயரில் 2 இயர்ஸ் ஆகும். ஸோ இப்போ 2022 ஸோ அந்த ரெசல்மேனியா டைமில் தான். ஸோ இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா WWE ஃபேஸாக இருந்தார்ல. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுடைய மேட் ரெடல் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஆளே கிடையாது. ஸோ அவன் வந்து நான் ஒரு UFC ஃபைட்டர், நான் வந்து அந்த MMA கேஜில் நான் ரோமன் ரெயின்ஸை நீட்டாகவே டீப் டவுன் பண்ணிடுவேன்றதை வந்து நம்மளுடைய மேட் ரெடல் சொல்லியிருக்காரு. மேட் ரெடல் கொஞ்சம் இலக்கரமாகவே சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நம்மளுடைய ராண்டி ஓட்டன் போய் பேசியிருக்காராமா. ஸோ ராண்டி ஓட்டன் இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது. ஸோ எப்படியாச்சும் ஒரு முறையில் ரோமன் ரெயின்ஸ்ட்டு அப்பாலஜைஸ் கேட்டுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காராமா. பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் இது ரொம்ப பர்சனலாகவே இழுத்துக்கிட்டாராமா. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நிறைய அஃபிஷியல்ஸ் வந்து நம்ம WWE மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்ல ஸோ அவங்க 2 பேரும் பொட்டன்ஷியலாக வந்து 2 பேருமே செப்பரேட் பண்ணுற மூலம் நிறைய இடத்துல எடுத்துருக்கானாமா. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ராண்டி ஓட்டன் சொன்னதை கேட்டு நம்மளுடைய ரெடில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்ட்டு அப்பாலஜி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து கொஞ்சம் டுகெதராக ஒர்க் பண்ண முடிவெடுத்திருக்காங்க. எந்த லெவலுக்கு டுகெதர்னா அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து மேட் ரெடலில் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோடில். அதுக்கப்புறமா தான் ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் சம்மர்ஸ்லாம் 2022 23 சாரி 22 தான். ஸோ அந்த டைமில் வந்து ஃபியூட் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல 7 இழுத்திருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் கோல்ட்பெர்க் கூட கொண்டு 7 இழுத்துருக்காராமா. சாரி ரோமன் ரெயின்ஸோட 7 வந்து 2021 இழுத்துட்டாராமா. இப்போ வரைக்கும் அந்த கன்க்ளூஷன் 2022 அந்த ஸ்மாக்டவுன் எபிசோடில் தான் அவங்களுக்குள்ளே முடிஞ்சிருக்குன்றதை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெடிலலாம் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ண தப்பே கிடையாது. அவர் வாய் தாங்க எல்லாமே. பட் என்னதான் சண்டை இருந்தாலும் எல்லாத்துக்கும் எண்டு கார்டு போட்டார். பட் இருந்தாலும் WWE ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்றது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய புரியாத புதிராகவே இருக்குது இப்போ வரைக்கும் WWE. ஸோ வைஸ் அப்டேட் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வந்தாலும் நமக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் WWE ரிலேட்டடும் சரி ஸோ ரெஸ்லிங் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் ஸ்டே பண்ணிடுங்க கைஸ்.